ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட் அண்ட் கண்ட்ரி சுகர் வச்சு பண்ணுற கேக் பேஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 1 kg. ஸோ வந்து 1 kgக்கு வந்து நம்ம 4 eggs எடுத்திருக்கோம். கூடவே வெனிலா எசன்ஸ் ப்ளஸ் 1 கப் சர்க்கரை ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் இவ்வளோ ஆட் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாமே போட்டு ஒரு 3 தடவை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த பேட்டரை வந்து நீங்கள் வந்து 7 inch டின்னில் அல்லது 8 inch டின்னில் வந்து நீங்கள் வந்து போர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். அடி வர போய் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப திக்காக இருந்து அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் 1 டீஸ்பூன் போல் மில்க் ஆட் பண்ணணும், அல்லது நம்ம சாதாரண வாட்டர் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எந்த டின்னில் நீங்கள் போர் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் போர் பண்ணி நல்லா டேப் பண்ணணும். அதில் வந்து ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நீங்கள் வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கேக் வந்து ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த கேக் ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு பார்க்கணும். அது வந்து க்ளீனாக வந்துன்னா உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி போட்டு நீங்கள் நல்லா கவர் பண்ணி நல்லா சூடு ஆறின அப்புறம் தான் நீங்கள் டின்லேருந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ இதே போலயே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த கேக் வச்சு ஒரு கேக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன கேக் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் டெக்கரேஷன்ஸ் வீடியோ, கேக் ஆர்டர்ஸ்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது என்ன கேக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.